விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் கூடுதலாக இன்றைக்கு இந்தியாவினுடைய 77வது குடியரசு தினம், அதற்குரிய வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்தில் நம்ம போலீஸார் ஒருத்தர் 15 பட்டாலியனில் இருக்கக்கூடிய ஒரு 2022 பேட்சு நேம் ரவீந்திரன், அவர் ஒரு நல்ல விஷயம் முன்னெடுத்துருக்கிறாருப்பா. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. ஏற்கனவே நிறைய சாதனைலாம் பண்ணியிருக்கிறாரு. சமூக சேவையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு ரவீந்திரன். அவர் பிஇ முடிச்சுட்டு தான் கான்ஸ்டபிளாகவே என்லிஸ்ட் ஆகுறாரு 2022. பிஇ சிவில்னாரு, அது முடிச்சுட்டு வர்றாரு. அப்புறம் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஎட்டு, அப்புறம் நிறையா இது தொடர்பான அந்த ஃபோட்டோகிராஃபி, அதில் இருக்கக்கூடிய டிப்ளமா சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்குறாருன்னு வைங்க. இது போக இந்த சிலம்பம், கமாண்டா கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி, இது வேற இலவசமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதுலேயும் அவர் ட்ரைனிங் எடுத்துருக்கிறாரு. அதனால் அதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக சேவை செய்கிறாரு. டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாருன்னு வைங்க. இதுலேயே ரொம்ப முக்கியமாக ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்கிறார். டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் குறித்து அந்த ஒரு சிறிய ஆவணப்படம் மாதிரி அந்த காணொலி போடுறாரு, அதை போட்டிருக்கேன். கலெக்டர் வச்சு வெளியிடுறாரு. 2 புத்தகம், அதில் தமிழ் புத்தகம், 2 ஆங்கிலத்திலேயே முழு ஆங்கில பதிப்பு, அதெல்லாம் போட்டிருக்கிறாரு. அவருக்கு குமிழ் முனை பதிப்பகம் தூத்துக்குடி, அது ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு இது மாதிரியான அந்த சமூக சேவையில் இருக்கக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த பதிப்பகத்தினுடைய தொடர்பு கிடைச்சதுனால இந்த புத்தகம் வெளியிடுறாரு. போலீஸ் ராஜா என்கிற ரவீந்திர பாண்டியன் ஈரோடு புத்தக கண்காட்சியில் அவர் எழுதிய தத்துவ தோட்டாக்கள் என்னும் புத்தகத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு எஸ் கந்தசாமி IAS அவர்களிடம் வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம போயம் ஆஃப் புல்லட்ஸ், கவி தோட்டாக்கள், பிலாசபி ஆஃப் போலீஸ் ராஜா என்ற புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சும் தமிழ் மற்றும் கலை மேலுள்ள ஆர்வத்தால பிஇ லிட் தமிழ், எம்ஏ தமிழ், பிஎட் தமிழ், டிப்ளமோ இன் போட்டோகிராஃபி, PGDCA மற்றும் டிப்ளமோ இன் லிரிசிஸ்ட் பாடலாசிரியருக்கான பட்டய படிப்பு படிச்சு மேன் ஆஃப் மில்லேனியம் என்ற விருது பெற்ற அன்பு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவிடமே வாழ்த்து பெற்றாரு. தமிழ்நாடு காவல்துறையில கமாண்டோ கோர்ஸ், பேரிடர் மீட்புக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பயிற்சி பெற்றுள்ளாரு. இவர் உடற்கல்வி ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கலைத்தாய் அறக்கட்டளை மூலம் கடந்த 10 வருஷமா குழந்தைகளுக்கு இலவச சிலம்ப பயிற்சி அளித்து திருக்குறள் புத்தகமும் பரிசளித்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்தியாவின் இயற்கை வேளாண் விஞ்ஞானியான நம்மாழ்வாரின் மாணவர்களையும் குழந்தைகளுக்கு சிறப்பு சிலம்ப பயிற்சி அளித்திருக்கிறார். போலீஸ் ட்ரைனிங்ல அவர் கூட பயிற்சி பெற்ற காவலருக்கு, அவருக்கு பயிற்சி கொடுத்த காவலருக்கு இவர் சிலம்ப பயிற்சி அளித்தது தனி சிறப்பு மிக்கது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உறுப்பு தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு அதையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அதில் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது போட்டிருக்கேன். அது இந்த பதிவிட்டு இவரை அடையாளப்படுத்தி இவரை கௌரவப்படுத்துவதன் மூலமாக முதல்ல நம்ம சேனலே பெருமை கொள்கிறது. வாய்ஸ் இன் போலீஸு அப்படின்ற அந்த சேனல் பெருமை கொள்கிறது. வெறும் தவறு செய்பவர்களை மட்டும் நம்ம அடையாளம் காட்டுறதில்லை, இது மாதிரியான பெருமைக்குரியவர்களையும் நம்ம அப்பைக்கப்போ அதையும் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் எவ்வளவோ உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட மிக மோசமான தரங்கட்ட செயல்கள் மூலமாக பொதுவெளியில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு எஃப்ஐஆர் ஆகி இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகி போன எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். ஈவன் டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட. ஆனால் ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிறதுலே கடைநிலை பதவி அப்படின்னோம்னா அதுதான் கான்ஸ்டபிள் லெவலு, அது பட்டாலியன் கான்ஸ்டபிள். இருந்தாலும் கூட என் பதவி, என் சமூக சேவை, எனக்கான ஒரு உண்மையான அந்த சேவை மனப்பான்மைக்கு ஒருபோதும் தடையாக இருக்காது. என்ன குறைவான சம்பாத்தியம் இருக்குமோ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். உறுப்பு தானம் தானே, என்னால் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். படிப்புக்கு பட்டம், பக்திக்கு அருள், திறமைக்கு விருது, நற்குணத்துக்கு அன்பு, இதெல்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுங்க. ஆனால் நாம் செய்யும் சேவை தான் நமக்கிட்ட இருந்து நமக்கே மன நிம்மதியும் சுயமரியாதையும் அளிக்கும். அப்படிப்பட்ட சேவையின் உச்சம்தான் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்பும் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் உடல் உறுப்பு தானம். நான் என் உடல் உறுப்பை தானம் செஞ்சதால் 10க்கும் மேற்பட்டோர் என் உடல் உறுப்பை பெற்று பயனடையலாம். இது அறிவியல் நமக்கு தந்த மாபெரும் மனிதநேய செயலாகும். ஸோ டொனேட் ஆர்கன் அண்ட் சேவ் லைஃப்ஸ்.
உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நான் என்னோட ஆர்கன் டோனர் கார்டு வாங்கிட்டேன், நீங்களும் வாங்கி உங்கள் பெரிய கடனை செலுத்துங்க. குடியரசு தினமான இன்று ஒரு இந்திய குடிமகனா இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக ஆர்கன் டோனரை ரெஜிஸ்டர் செஞ்சதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்ம வெளிப்படுத்துறதன் மூலமா இது மொத்தத்துக்கு ஒரு விழிப்புணர்வு. ஆனால் நம்ம போலீசார் மக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு. அவர்களுக்குள்ளும் உடல் அழிஞ்சுனா ஆத்மா அழிவது இல்லை அப்படின்வாங்க. ஆனால் இந்த ஆத்மா அது ஒரு கருத்து முதல்வாதம் தான் ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் உடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அழிஞ்சிடும், கட்டாயம் அழிஞ்சிடும். அந்த உடல் கூட உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனத்துவமான விஞ்ஞானத்தில் அந்த உறுப்புகள் தானம் கொடுப்பதன் மூலமாக எங்கெங்கேயோ ஒரு 10 பேர்கிட்ட வாழும் போல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பார்த்தீங்களா, அதை முன்னெடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த இறந்தும் இரவா நிலை, ஆனால் முற்றிலும் நீங்கள் இந்த உடல் அழிஞ்சாலும் கூட ஒரு இரவா பெருநிலை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா இதுதான் போல அந்த உறுப்பு தானம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உண்மையான அவருடைய மிகப்பெரிய சாதனை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த படிப்பதற்கு வகிக்கும் பதவி தடை இல்லை. ஆனால் எதனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் 31 வயசு நம்ம தான் ஆகுது. ஏன்னா இவ்வளவு படிச்சுருக்கிறாரு, புத்தகம் எழுதுகிறாரு, கவிதை எழுதுகிறாரு, அப்புறம் ஏதோ ஃபோட்டோகிராஃபி ஆர்வம் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நான் கூட சொன்னேன், வேறு இன்னும் முயற்சி பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லல. இந்த டெட்டு டிஆர்பி இதுக்கு ஆசிரியர் பணியில் தான் ஆர்வமாக இருக்குது. கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் ஒரு சுக அனுபவம் இருக்குது அப்படின்றத உணர்ந்தவராக இருந்திருப்பார் போல. அந்த வகையில் அதுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள் சொன்னோம். இது அவரை கௌரவப்படுத்துவதற்கும் அவரை அடையாளப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக நம்ம சேனல் பெருமை கொள்வதற்குமான இந்த ஒரு பதிவு. வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.